மூன்று தேவாலயங்களை தேவன் நமக்காக காண்பிக்கிறார். ஒன்று பரலோகத்தில் இருக்கிற தேவாலயம், 2 மோசே கட்டின ஆசாரிப்பு கூடாரம், 3வது தேவாலயம் நீங்களே அந்த தேவாலயம் என்று யார் சொல்றாருங்க? பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். அல்லேலூயா. இல்லைங்களா? அந்த 3வது அந்த ஆலயத்திலே என்ன, 2வது ஆலயத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திலே மோசே என்ன செய்து கொண்டிருந்தார் சொன்னா, அவனவன் பாவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? பலி செலுத்தினார்கள். அல்லேலூயா. நல்ல பணக்காரனா இருந்தா என்ன செய்வான்? அவன் காளையை கொண்டு வெட்டுவான். அவன் பார்க்கும்போது தெரியும் நல்ல பெரிய பாவம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இல்லைங்களா? ஒரு ஆட்டுக்கிடாவை கொண்டு வந்தால் தெரியும் அவன் கொஞ்சம் பணக்காரனா, கொஞ்சம் கம்மியான ஒரு பணக்காரனா இருக்கிறான், அவன் வந்து ஒரு கொஞ்சம் பாவத்தை செஞ்சிருப்பான்னு சொல்லி அங்கே பலியிடுகிற ஆசாரிகளுக்கு தெரியும். இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் ஏதோ புறாவா அப்படி ஏதாவது கொண்டு வரும்போது சின்ன பாவங்கள், அப்போ அந்த பாவத்தை செய்துட்டு போயிட்டாங்கன்னா, அந்த பலியை செலுத்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆமென், மன்னிக்கப்பட்டது என்று அவங்க நினைச்சிட்டு திருப்பி அவங்க என்ன செய்வாங்க? அந்த பாவம் செய்ய வேண்டியதா, ஒரு பண்டிகையில கூட வேண்டியது, அவங்க ஆசாரிப்பு கூடத்துக்கு வர வேண்டியது. இப்படியா இருந்த நேரத்துல தான் தேவன் என்ன செய்யறார்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன்னை ஒரு மனுஷர், யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இல்லைங்களா? இவர் அவரோடு இருந்தார் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இத்தனை காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவிடத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். இல்லைங்களா? அல்லேலூயா. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பி வைத்தார். இல்லைங்களா? ஆபிரகாம் முதற்கொண்டு மல்கியா வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி வைத்தாங்க. அப்படி அனுப்பி வைக்கும் போது பாவ நிவர்த்தி ஆகல. அவன் என்ன செய்யலாம்? மனம் திருந்தாதன். அதான் ஒரு இடத்துல யாத்திரையாந்திர சொல்லப்படுற ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ இவர்களுக்காக என்ன செய்ய வேண்டாம், நீ ஜெபிக்க வேண்டாம், வேண்டிக் கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனால் அன்பான இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்தார். அல்லேலூயா. ஆமென். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வெட்டப்படணும்னா என்ன செய்யணும்? தேவன் ஆவியா இருக்கிறார், தொழுது கொள்ளுவோடு ஆவியோட உண்மையோட தொழுகிறார். தேவன் எப்படி இருக்கிறாருங்க? எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா இருக்கிறார். இல்லைங்களா? அந்த ஆவியானவர் வெட்டப்பட முடியுமா? முடியாது. அப்ப பாவ நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் அவர் மனித ரூபம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த நம்முடைய பாவங்களை, இன்னைக்கு பகவதர் சொன்னது போல அந்த காடிய கசப்பான காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பாவத்தில் நிமித்தம் அவர் இறங்கி வந்து, மனுஷகுமாரனை இறங்கி வந்து தன் ஒரே பேரான குமாரனை அவர் பலி செலுத்தினார். அல்லேலூயா. அப்படி பலி செலுத்தின மாத்திரம் அல்ல, அதை சொல்லப்படுது பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை என்று பார்த்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த பிசாசின் தலையை நசுக்கி, ஆமென், அல்லேலூயா, அந்த பிசாசின் தலையை நசுக்கி அவர் தேவனை பார்த்து சொல்றார், எல்லாம் முடிந்தது என்று சொல்றார். அல்லேலூயா. இதனுடைய கிரேக்க பாஷையில் சொல்லப்போனா டெட்டாய்ஷா என்று சொல்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. பைபிள் காலேஜ் போயிருக்கிற அநேகர் போயிருக்கிற பாஸ்டர் சொன்னாரு, அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். டெட்டாய்ஷா என்று சொன்னால் எல்லாம் முடிந்தது என்று சொல்ல அர்த்தம். அப்ப பாவ நிவர்த்தி அப்படி ஆகணும்னா நிஸ்ராம் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இல்லைங்களா? அப்ப பாவ நிவர்த்தி ஆகணும்னா ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நான் வந்த காரியம் முடிந்தது பிதாவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. 2வது காரியம் சொல்றாரு பாருங்க, பிதாவை முதல் காரியத்தை சொல்றாரு பாருங்க, 2வது காரியம் சொல்றாரு, நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம், பாவம், வியாதி, அநேக காரியங்கள் என்னுடைய சிலுவையின் பாடுகள் நிமித்தம் அது முடிந்தது என்று சொல்றார். உங்களை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு வியாதியோட வந்திருக்கீங்களா? பிரச்சனையோட வந்திருக்கீங்களா? நீங்க மனசுல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா உங்க துக்கமான எனக்கு சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. இந்த துக்கமெல்லாம் என்ன செய்யறாரு? அவர் சிலுவையிலே சுமந்தவராய் இருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல பிசாசை நோக்கி சொல்கிறார், உன் தலையை நான் நசுக்கினப்பான்னு சொல்றார். அல்லேலூயா. அதை பார்த்தீங்கன்னா சகோதரன் சொன்னது போல அந்த காடியை கொடுத்த உடனே அந்த உயிர் அவ்வளவு தூரம் போகாது. இல்லைங்களா? அப்படி போகாம இருக்கும் பொழுது இந்த சென்டர்ல இருக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காடியை வாங்கி அந்த கசப்பான அவரு அந்த ஈசோப்பினால் அந்த உண்டு பண்ணதை அவர் குடிக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், நாம் மரிக்காம சிலுவையில தொங்கியிருந்தா அவன் என்ன செய்வான்? நம்ம காலை வந்து உடைப்பான். இல்லைங்களா? 2 கல்லறைகளை காலை விடுவாங்க, எலும்புகளை முறித்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் முறிக்கல. ஏன்னா தேவன் அன்றைக்கே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எப்படின்னா இவர் காலை கொண்டுதான் பிசாசுடைய தலையை என்ன செய்வான்? அவன் நசுக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுடைய தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரு, வானதான் நசுக்க முடியாது நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இல்லைங்களா? கடைசி நாட்கள்ல நிக்கிறோம். நம்ம ஜெபத்தோடும் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20-21 இந்த ஜாதி பிசாசு என்ன
பிசாசுங்க? இந்த ஜாதி பிசாசை உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? துரத்தவே முடியாது. அப்ப அன்றைக்கு இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தோடு இருந்தார். அதான் இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு லென்த் டேஸா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் இல்லைன்னா இந்த பிசாசு தலைய அவர் இந்த காலை கொண்டு நசுக்கிருக்க முடியாது. இல்லையா? அப்படி நசுக்கிற நிமித்தம் தான் ஆண்டவர் இந்த உலகத்துல வெற்றி சிறந்தவராய் எல்லாம் முடிந்தது என்று தைரியமாய் சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா நம்மளாம் ஆபிரகாமின் குமாரத்திலும் குமாரர்களா இருக்கிறோம். எப்படின்னா ஆபிரகாமுடைய குமாரர்கள் எப்படி இருக்க வேண்டாம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம ஆபிரகாம் குமாரத்தில் குமாரர்களா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 18 வருஷமாய் அதாவது கூனியாய் நடந்த ஒரு ஸ்திரீ எப்படிங்க 18 வருஷமா விசுவாசத்தோட அந்த அவங்க என்ன வர்றாங்க? அந்த ஆலயத்துக்கு வர்றாங்க. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தி இந்த பூமி நோக்கி நடக்கலாமா? நடக்கக்கூடாது. பாத்தீங்களா? 18 வருஷமா நம்பிக்கையோட ஆலயத்துக்கு வர்றாங்க. அதனால நீ 6 நாள் வேலை செய்யி, 7 நாள் எங்க வரணுங்க? தேவாலயத்துக்கு வர வேண்டும். ஏன்னா அன்னைக்கு பார்த்து ஆண்டவர் வந்திருப்பாரு, நம்ம இல்லாம போயிருப்போம், அற்புதம் நடக்காம போயிடும். அல்லேலூயா. 18 வருஷமா வந்த அந்த கூனியான ஸ்திரீ வந்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த தேவாலயத்துக்கு வரலன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சுகம் கிடைச்சிருக்குமா? அதனாலதான் ஆண்டவருடைய கற்பனை பிரகாரம் வாழ சொல்றோம். இங்க முடிந்தது என்று சொன்ன காரியத்தை அவர் என்ன இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஆண்டவருடைய அந்த மறைவு இல்லைங்களா? எத்தனை நிமிஷம் இருந்திருக்கு நினைக்கிறீங்க? எத்தனை நிமிஷம் இருந்திருக்கு? நம்முடைய உயிர் பிரியும் போது எவ்வளவு நேரம் ஆகுது? சும்மா ஒரு செகண்ட்ல. ஆனா இன்னைக்கு உலக மக்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, அவரை கொண்டு வந்து அடக்கம் செய்து அதை 3ஆம் நாள் உயிரோடு காட்டுறாங்க. அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். அது நமக்கு ஒரு பாசையா சொன்னார் போல, தம்பி அழகா பேசுறது போல அதுல எந்த உடன்பாடு இல்லை இல்லைங்களா? அவர் இப்போ 3 நாள் அடக்கம் பண்ணிட்டாருன்னா இந்த 3 நாள் நம்ம யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம்? அவரே மறுத்து அடக்கம் பண்ணி வச்சுட்டோம். நம்ம யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? அது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிக்கலாம். 1 பேதுருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே